நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சீக்கிரம் வாங்க. மைனாக்கா போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருக்கணும். நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். வா. லக்ஷ்மி குட்டி, கண்ணு குட்டி அவுத்து விட போறேன். கொஞ்சம் பால் அதுக்கும் கொடுக்கணும்னு. உனக்கு குளிருதா? ஆமா, ரொம்ப குளிருது. இந்த நேரத்துல ஸ்கூல்ல படிக்கிற பசங்க யாராவது இந்த குளத்துல குளிக்க வருவாங்களா? வா. மைனா, அத கொடுங்க. மைனா, இந்த காப்பிய குடிச்சிட்டு போ. அத அங்கேயே வைங்க பாட்டி, நான் திரும்ப வந்து குடிச்சுக்கிறேன். இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கரெக்டான நேரத்துக்கு போலனா கட்டி வச்ச பேப்பர்ல 4-5 காணாம போயிடும். போயிட்டு வரேன் பாட்டி. கடவுளே கடவுளே, என்ன பொண்ணு இவ, காலையில காப்பிய குடிக்காம இப்படி ஓடிக்கிட்டு இருக்காளே. இன்னைக்கு நீங்க போட்ட காஃபியை குடிக்காம மைனா போயிட்டா இல்லையா? அவளுக்கு நேரம் இல்லையா? அது நேரம் இல்லாமலாம் இல்ல பாட்டி. அப்புறம் அந்த பிளாக் காஃபிய குடிச்சா மைனாக்கா கருத்துடும், அதான் குடிக்கல. ஆஹா, அக்காவை கிண்டல் பண்றியா? ஐயோ, தலைய நீ சரியா துவட்டவே இல்லையே, ஈரம் அப்படியே இருக்கு. வாடா என் கூட, பாட்டி உனக்கு தலை துவட்டி விடுறேன். அட, சரியா தலை துவட்டலன்னா காய்ச்சல் வந்துரும், புரிஞ்சுக்க. இன்னும் டீ போடலையா கோபாலு? டீ போடுறதுக்கு பால் வேணும்ல. மைனா வர நேரம் ஆயிடுச்சே, இன்னும் ஆளை காணோம். அதோ வருது பாருங்க பாலும் பேப்பரும். கொஞ்சம் சீக்கிரம் வா மைனா. சீக்கிரம் வா. நல்ல ஆளுதான். இதான் பால் கொண்டு வர நேரமா? இன்னைக்கு நான் லேட்டா வந்துட்டேனா கோபாலனா? இல்லம்மா. கொஞ்சம். அதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருக்கான்னு கேட்டா சச்சா, என்ன பிரச்சனை? இப்பதானே பொழுதே விடிஞ்சிருக்கு மைனா. அதேதான். நீ எடுத்துட்டு வா மைனா. இந்தாங்க கோபாலு, ஒரு டீ போடு. நாளைக்கு 1 லிட்டர் பால் கூடுதலா வேணும், சரியா மைனா? ஐயோ கோபால் அண்ணே, 1 லிட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டேனா பால் சொசைட்டில கொடுக்க முடியாம போயிடும். அவங்க திட்டுவாங்க. அங்க இருந்துதான் பசுக்கு தீனி வாங்க கடன் வாங்கினேன். அது கொஞ்சம் அடைக்க வேண்டியது இருக்கு, அதான். அப்படிலாம் சொன்னா எப்படிமா மைனா? பால் கண்டிப்பா வேணும், அதுக்கு ஏதாவது பண்ணு. ஏம்மா மைனா, எதுக்காக இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க? 7-8 லிட்டர் பால் கிடைக்குது இல்ல, என்ன பிரச்சனை? அதுல 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்க. ஆமா, உங்ககிட்டயும் 2 பசு இருந்ததுல, நீங்களும் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் அது நஷ்டமாச்சு? பால்ல தண்ணி ஊத்துனதுனால தானே? மைனா சொன்னதுதான் கரெக்ட். அதேமா தூக்கி போட்ட 48வது மாடல் வண்டி, இன்னும் கொஞ்ச நாளாவது ஓடணும்ல. அதெல்லாம் நல்லாவே ஓடும் மைனா. கேட்டதில்ல நுரையீரல் ஸ்பாஞ்ச் போலன்னு? சரி சரி, கிளம்புதா தரட்டும். கோபாலண்ணா, என்ன மைனா? போன மாசத்தோட பேப்பர் காசையும் சேர்த்து 15ஆம் தேதிக்கு முன்னாடி தரணும்னு காசு கொஞ்சம் தேவைப்படுது. கொடுத்துறமா. இப்படி வழியில உட்காராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஐயோ, நான் போறேன்ப்பா. என்னென்ன காலையிலேயே அப்பாவும் பையனும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாமா. இந்தாங்க, ராகவ அண்ணா வீட்டுல கொடுத்துருங்க. சரிம்மா. மைனாக்கா. ஆஹா, சின்ன குட்டி எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கு. காமிக் புக்குங்க.
காமிக் புக் நாளைக்கு தானே வரும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு ஏன் காமிக் புக் வரல? இன்னைக்கு வரல, நாளைக்கு நிச்சயமா எடுத்துட்டு வரேன்னு. வந்ததும் சின்ன குட்டியோட வீட்ல வந்து தரேன். இன்னைக்கு ஏன் வரல அத சொல்லுங்க. மைனா, நீ இவ கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றத விட்டுட்டு போய் வேலையை பாரு. சின்ன குட்டிக்கு காமிக் புக்கும் 2 சாக்லேட்டும் அக்கா நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு. அக்காவுக்கு இன்னைக்கு நிறைய இடத்துல பேப்பர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அக்கா கிளம்பட்டுமா? டாடா. டாடா, பை பை. நாளைக்கு தரணும். தரேன். அப்பா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு துணி கடை ஆரம்பிக்கலாம். அந்த கடையில நீங்க நெய்றத மட்டும்தான் விக்கிறோம். உன்னோட ஆசை ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, ஆ, என்னோட செல்ல பொண்ணு வந்துட்டியா? ஆ, என்னம்மா இப்படி பார்த்துட்டு இருக்க? அப்பாவுக்கோ மூக்கு மேல இருக்கு. என்னம்மா? நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. ம், உடம்பு சரியில்லாத நேரத்துல இப்படி வந்து வேலை பார்க்காதீங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது பரவாயில்ல. மாசத்துக்கு ஒரு வேட்டியாவது செஞ்சு கொடுக்கலனா எப்படிம்மா? நம்ம குலத்தொழிலாச்சே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சும்மா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு என்னால முடியாது. பெரிய வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. மைனா அக்கா, பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு மேல போனா நான் பத்திரகாளி ஆயிடுவேன். ஓ, சரி, நான் கிளம்பட்டுமா? டெக்ஸ்டைல்ஸ்ல இன்னில இருந்து வேலைக்கு சேர சொல்லிருக்காங்க. என்னாச்சுப்பா, ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. உன்னோட இந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் தானே. ஒரு நல்ல காரியத்துக்காக போறேன்னு சொல்றதுக்கு வந்தா ஏன்பா இப்படி பண்றீங்க? இல்ல, இங்க பாருங்கப்பா, ரொம்ப சென்டிமெண்டெல்லாம் வேண்டாம். எந்த வேலையா இருந்தாலும் நான் சந்தோஷமா செய்வேன். தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியாம இருக்குமா? அதை விடுங்க, இப்ப கொஞ்சம் சிரிங்க. அட சிரிங்கப்பா. நல்ல புள்ளையா இருக்கணும் என்ன? மைனா, ராதா வந்திருக்கா. ஐயோ, ராதாக்கா வந்துட்டாங்களா? நேரம் போறதே தெரியல. வேலைக்கு போக வேண்டாமா? பின்ன போணும் பாட்டி. அப்ப போமா. வரேன்ப்பா. கண்ணா, பசுவை பாத்துக்கோடா. சரிக்கா. வரேன் பாட்டி. போயிட்டு வர. செல்லம், பார்த்து கவனமா போ. ஐயோ, 7:30க்கு வர பஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோ பஸ் வருது. மைனா, அங்க போனா நீ அமைதியா நடந்துக்கணும். ஏன்? உன்னோட சேட்டெல்லாம் அங்க காட்டிடாத. ஐயோ, இன்னைக்கு டெக்ஸ்டைல் போறதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும். அந்த மேனகா மேடம் அங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அவங்க தான் டெக்ஸ்டைல்ஸோட ஓனரா? ஆமா, தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல அவங்க கடைங்க இருக்கு. இந்த கடைகளுக்கெல்லாம் உண்மையான ஓனர் ராஜன் கர்த்தா சார். பாவம், இப்ப அவருக்கு முடியல. ராஜன் கர்த்தா சாரோட மூத்த மருமக தான் இந்த மேனகா மேடம். வேலைக்காரங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. இதுதான் அச்சுதனோட வீடு. ஆமா, நீங்க யாருன்னு தெரியலீங்களே. நாங்க யாருன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாதுமா. அச்சுதனை கொஞ்சம் பார்க்கணும். இதோ. எங்க இருந்து வரீங்க? மாங்கல்யப்பட்டு ஆசாரி ஜெயதேவன் மகன்தான் நீங்க. காஞ்சிபுரத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்து 20 வருஷம் ஆகுதுல்ல?
என்ன சரிதானே? சரிதான். ஆனா நீங்க நான் ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். இது வெங்கி, அது சுப்பிரமணி. வாங்க உள்ள வாங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். இங்க நல்லா காத்து வருது, இங்கே இருந்து பேசுவோமே. தப்பா நினைக்கலைன்னா கொஞ்சம் மோர் கிடைச்சா நல்லா இருக்கும். அம்மா இதோ வரேன். நீங்க உட்காரத்துக்கு சேர் போடவா? ஐயோ வேண்டாங்க. என் பொண்ணோட கல்யாணத்தை வர்ற 17ஆம் தேதி மங்களகரமா நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆஹா, நல்லா இருக்கட்டும். உங்க அப்பாவுடைய மாங்கல்யப்பட்டு எவ்வளோ சிறந்ததுன்னு கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியுங்க. அப்போ அந்த ஜெயதேவனோட மகன் நிச்சயம் நல்லா நெய்வார்னு தெரியும். உங்க கையால நெய்யப்பட்ட மங்களகரமான மாங்கல்யப்பட்டு கட்டிட்டு போய் தான் என் பொண்ணு மணமேடை ஏறணும். அது எங்களோட ஆசை. அதனாலதான் அவ்வளோ தூரத்துல இருந்து தேடி வந்திருக்கோம். சந்தோஷம். ஆமா, அதை எப்ப நெய்வீங்க? எந்த மாதிரியான பட்டு சேலை வேணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. இந்த அளவு டிசைன்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் எங்க ஊர்ல நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வியாபாரி. அப்போ என் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி நல்ல புடவையா செஞ்சு கொடுங்க. ஒரு 5 லட்சம் ரூபா, கொஞ்சம் ஜாஸ்தியா போனாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கலாமே. சரி, புரிஞ்சிருச்சு. அப்போ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் இல்லையா? நான் நிச்சயமா செஞ்சு கொடுக்குறேன். அப்படின்னா மற்ற வேலைலாம் தள்ளி வச்சுட்டு இதை ஆரம்பிச்சிருங்க. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு. மோர் கொடுங்க. இந்தாங்க. சந்தோஷமா. இந்தாப்பா. நன்றிம்மா. அருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இவ்வளவு சீக்கிரமா அதை எப்படி முடிக்க முடியும் அச்சுதா? முகூர்த்தப்பட்டு பண்றதுக்கு 1 மாசமாவது வேண்டாமா? கல்யாணம் 17ஆம் தேதி தான். எங்களுக்கு 15ஆம் தேதி காலையில கிடைச்ச கூட போதுமா? உன்னால முடியுமா? இன்னும் 10-18 நாள் தான் இருக்கு. அம்மா சொல்றதா சரி. எத்தனை நாளைக்குள்ள செஞ்சு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க மன்னிச்சிருக்கோம். என்னால நிச்சயம் முடியாது. நெய்யறதுக்கு நேரம் குறைவா இருக்கு. அச்சுதா, முயற்சியாச்சு பண்ணலாம்ல. இது எங்களோட பெரிய ஆசை. அப்புறம் பணம் தான் உங்களுக்கு பிரச்சனைனா 10,000 50,000 சேர்த்து கூட வாங்கிக்கோங்க. என்ன சரிதானே? இல்ல அதை விட ஜாஸ்தியா வேணுமா? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு பணம் தேவைப்படுதுங்கிறது உண்மைதான். ஆனா பணத்துக்காக மட்டும் மாங்கல்யப்பட்டு நெய்யறதுக்கு என்னால முடியாது. இது ஒரு தவம் மாதிரி, மனசுல உள்ள பிரார்த்தனை மாதிரி. மாங்கல்யப்பட்டு புனிதமான ஒண்ணு. அதை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு புது வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறா. அவ வாழ்க்கை மங்களகரமா இருக்கணும். அவ்வளவு பரிசுத்தமா தான் அந்த மாங்கல்யப்பட்டு நெய்யணும். எனக்கு அது புரியுது. அந்த மகத்துவம் தெரிஞ்சதுனாலதான் அவ்வளவு தூரத்துன்னு தேடி வந்திருக்கோம். நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். இது எங்களுக்காக செஞ்சு கொடுங்களேன். அது வேண்டாம், வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். சுப்பிரமணி, அட்வான்ஸ் 1 லட்சம். அதை இப்பவே கொடுக்குறேன். இந்தாங்கண்ணா. இந்தாங்க அச்சுதன், வாங்கிக்கோங்க. இந்தாங்கம்மா. நாங்க 15ஆம் தேதி வந்துருவோம். பாக்கி 4 லட்சத்தை சேலை வாங்கினதும் தந்துடுறோம். சரி, நாங்க வரட்டுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரேங்க சார். அச்சுதா, என்னடா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்ட? ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு உதவி பண்ண என்னாலையும் முடியாது. மைனா கூட சாயந்தரம் தான் வருவா. 15ஆம் தேதிக்குள்ள முகூர்த்தப்பட்ட எப்படிரா கொடுக்க முடியும்? கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். அதான் எப்படி? அபிராமி ஃபோன் பண்ணியிருந்தா. ஃபீஸ் 35,000 உடனே கட்டணுமா? சாதாரண படிப்பு இல்லையே, மெடிசினுக்கு படிக்கிறாம்மா. அவளுக்கு ஒவ்வொரு நாளுமே செலவு அதிகமாயிட்டே தான் வருது. இப்பவே அவளை படிக்க வைக்கிறதுக்கும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் மைனா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஆபரேஷன் நடந்திருக்கு இல்லப்பா, அதனாலதான் சொல்றேன். எல்லாம் நடக்கும். சொன்ன நாளுக்குள்ள மாங்கல்யப்பட்டு கொடுக்கணும். எப்படியும் கொடுத்துடலாம்.
கடவுளே. மைனா கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரேன்க்கா, கொஞ்சம் சீக்கிரம் தாங்க. இது தரமா. ஐயோ, தாங்க. சீக்கிரம் வா. அக்கா, விநாயகர் கோயிலுக்கு போகணும், அதுக்காக தான் பூ வாங்கினேன். அதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா இன்னைக்கு முடியாது, லேட் ஆகும். முதல் நாள் வேலைக்கு போறோம்லக்கா, அதுக்காக தான். நீ இன்னைக்கு மனசுலயே வேண்டிக்க, கடவுள் கேட்டுப்பாரு. நீ சீக்கிரம் வா. ஆனா ராதாக்கா, சீக்கிரம் நட. வா மைனா, மேனேஜர் கத்த போறாரு. இதான் நீங்க வர நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முதலாளி உள்ளதா வா இருக்கு. வா. பிரசாத் அண்ணா, சாரி, இவங்க இங்க புதுசா சேர்ந்திருக்காங்க, பேரு மைனா. இவளை கூட்டிட்டு வரதா லேட் ஆயிடுச்சு சார். முதல் நாள்ல இந்த பொண்ணுக்கும் பொய் சொல்லி தராதீங்க. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே 8 மணிக்கே வரணும்னு சொன்னல. அது வந்து நான் மேடம் பாக்குறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் போ. அந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் போனா மேடம் இருப்பாங்களா, இந்த பக்கம் ஸ்டெப்ஸ்ல போ. சீக்கிரம் வா. இந்த பக்கம் வா. வேடிக்கை பார்க்காத, சீக்கிரம் வா. இன்னைக்கு இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல? சைலன்ஸ். கொஞ்சம் வழி விடு. என்ன கோபியங்கள் இதெல்லாம்? கொஞ்சம் டிசிப்ளினா இருக்க சொல்லுங்க. சரிங்க தம்பி, இன்னைக்கு கர்த்தா குரூப்போட ரொம்ப முக்கியமான நாள் தெரியும்ல. நம்ம குரூப்போட சேர்மன் மோகன் கர்த்தா சார் இங்க வந்துட்டாரு பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாருக்கும் இந்த நாள் நல்லபடியா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். என்னோட செல்ல மகன் ரஞ்சித் கர்த்தாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. வழக்கம் போல இந்த வருஷமும் நாம ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம். என் பையனோட பிறந்தநாள் மட்டும் இல்லை இன்னைக்கு, நம்ம கடையோட பிறந்தநாள் கூட. அது சரி, நம்ம கர்த்தா குரூப்போட ஆளினால் எங்க? என் அருமை பொண்டாட்டி மேனகா. மேனகா, நீ பேசு. எனக்கு பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க தான் இந்த கம்பெனியோட பலமே. இத்தனை வருஷங்களா இவங்களோட உழைப்பு தான் தமிழ்நாட்டோட ரொம்ப பெரிய டெக்ஸ்டைல்ஸ் குரூப்பா நம்மள மாத்திருக்க. அதுக்கு என்னோட பையன் ரஞ்சித் கர்த்தாவையும் நான் பாராட்டி ஆகணும். அவ எங்க? ரஞ்சித், ஜீவன், ரஞ்சித் அண்ணா எங்க? இங்கதான் பார்த்தேன், இப்ப வந்துருவாரு. ஓ, Thank you. Thank you, thank you. Many happy returns of the day, my son. கர்த்தா குரூப்போட பிரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்ல மக ரஞ்சித் கர்த்தா. எனக்கு தெரியும் உங்களுக்கு இவன் முதலாளி அல்ல, நல்ல ஃப்ரெண்டுன்னு. இவன் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமாமா. ஓகே, நீங்க உங்க வேலைய சரியா செஞ்சா மட்டும்தான். கரெக்ட். அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். சரிப்பா. இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா பண்ணலாம் தான் நினைச்சோம். கடவுள் பாக்கியம் இருந்தா கூடிய சீக்கிரமே நீங்களும் நாங்களும் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலாம். அது இவனோட கல்யாணம். கொடுத்து வச்ச அந்த பொண்ணுக்காக நாங்க காத்திருக்கிறோம், இவனுக்கு மனைவியாக்க. சாரி.
யார் அது? யாருன்னு கேட்ட? அது யாருன்னு கேளு. யார் நீ? யாரு? கீழே வா. இறங்கி வான்னு சொல்றல. நான் கூப்பிடுறது கேட்கல. இறங்கி வா, கீழே வா. ஓ Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.